அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரத்தை அதிமுக விமர்சித்த நிலையில் பலவீனமான அதிமுகவின் தலைமை தேர்தல் தோல்வியை மறைக்க தங்கள் மீது பழி போடுவதாக தாவேக பதிலளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கி வரக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தாவேகாவின் மீது விமர்சனத்தில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தாவேகாவினர் தற்போது ஒரு பதிலளித்திருக்கின்றனர். தொடர் தோல்விகளால் ஒரு பலவீனமான தலைமையை அதிமுக உணர்வதாகவும் அதன் காரணத்தினாலேயே தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் மீது பழி போடுவதாகவும் கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரக்கூடிய ஒரு தலைமையின் கீழ் இருக்க விருப்பம் இல்லாத காரணத்தினாலேயே தற்பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை மதித்து மக்கள் சேவையை செய்வதற்காகவே சுய விருப்பத்தின் பேரில் அவர்கள் தாவேகாவில் இணைவதாகவும், சாதாரணமாக கட்சி மாறுபவர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக் கொள்ளதான் நினைப்பார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் பதவிகளை விட்டு மக்களை மறுதேர்தலை சந்திப்பதற்கு தயாராக வந்துள்ளதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பதிவிலை குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுக்கடுக்காக பல விமர்சனங்கள் இரு கட்சிகளும் மாறி மாறி வைத்து வரக்கூடிய நிலையில் தேர்தலில் மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள். இப்போது உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களே உங்களை நிராகரித்து வருகிறார்கள். எங்களின் கவனம் முழுவதும் மக்கள் மேம்பாடு மற்றும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை நோக்கியே உள்ளது எனவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.